Hey there Kadaai lovers, welcome to Kadaai Kaadhal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் லிவர் கிரேவி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் லிவர் 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். ஆனியன் 1 நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ 1 அதையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்ல கடாய் சூடானதும் 50 ml ஆயில் சேர்த்துருக்கேன்னா, இதுக்கு அவ்வளோ ஆயில் சேர்க்க வேணாம், ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிட வேண்டாம் இந்த கிரேவிக்கு. இப்போ ஆனியன் கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே நல்லா வதங்கணும். இந்த கிரேவிக்கு ஒரு டொமேட்டோ போதும், பிகாஸ் நம்ம காரமாக பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதும் 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்க லிவர் ஆட் பண்ணிக்கலாம். லிவர் இருக்கிறதுலையே இன்எக்ஸ்பென்சிவான விட்டமின், ப்ரோட்டீன், அயன் உள்ள ஒரு நல்ல ஐட்டம். இதில் கொஞ்சம் ஃபேட் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு முன்னே டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் லேடிஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு கன்சியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. மோஸ்ட்லி நான்வெஜ் பண்ணுறப்போ ஸ்பைஸியாக கொஞ்சம் பண்ணோன்னா நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் அதெல்லாம் கொஞ்சம் தெரியாது. இப்போது நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வாட்டர் எதுவும் ஆட் பண்ணிக்க வேணாம், அந்த லிவரில் உள்ள வாட்டர்லேயே அப்படி எல்லாமே குக் ஆகட்டும். இப்போ நீங்கள் கிரேவி பார்க்குறப்போவே அந்த காரத்தை ஃபீல் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உப்பை கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் 1 டம்ளர் வாட்டர் மட்டும் தான் சேர்க்க போகிறேன், பிகாஸ் இது கிரேவினால கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா கொதி வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.